கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது இந்த 9வது மாதத்தில் இந்த முதல் நாளில் கூட கால் எடுத்து வைக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பெரிய விதமாய் அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது 96வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஆம், நிச்சயமாகவே தேவ ஜனங்களே, கர்த்தர் பெரியவர். அவர் ஒருவரே சோத்திரிக்கப்படத்தக்கவர். அவர் சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவராய் இருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் கண்களிலும் கர்த்தர் பெரியவர் என்கிற தரிசனம் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். உண்மையிலே என் அருமை ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார் என்ற அறிக்கை உள்ளத்திலும் உதடுகளிலும் எப்பொழுதும் நம்ம துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சிறிதாக மறைந்து போகும். சத்துரு பலனற்றவனாய் ஓடி மறைந்து விடுவான். மாமிசம் ஒருபோதும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவ ஜனங்களே, நம்மளுடைய கர்த்தர் மகா பெரியவராகவே இருக்கிறார். அவர் மகிமையானவர். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டவர் என்று நம்ம பார்க்கிறோம். அவரை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம் ஆண்டவர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் பெரியவர், மிகவும் சோத்திரிக்கப்படத்தக்கவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலன் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது என்று பார்க்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீ மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனங்களே, நம்ம வேதத்தில் சாட்சி ஆகமங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வாசித்து தியானித்து தாவீது எவ்விதமாய் கர்த்தர் பார்வனை பார்க்கலும் பெரியவராய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். எப்படி சிறந்த சமுத்திரத்தில் பெரியவராய் இருந்து அதை இரண்டாய் பிரிந்து தன் ஜனங்களுக்கு பாதை உண்டாக்க செய்தார். எப்படி யோர்தானில் பெரியவராய் இருந்து பெருக்கெடுத்து ஓடி வந்த ஆற்றை பின்னிட்டு திரும்ப செய்தார். எப்படி எரிகோ மதில்களிலும் கர்த்தர் பெரியவராய் இருந்து அது நொறுங்கி விழும்படி செய்தார் என்பதெல்லாம் தாவீது அறிந்து கொண்டார். என் ஆண்டவர் பெரியவர், அவர் என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் பெரியவர், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். என் ஆண்டவர் பெரியவர், என் சத்துருக்களை எல்லாம் என் பாதபடியாக்கி போடுவார். என் ஆண்டவர் பெரியவர், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் அதையெல்லாம் தியானித்து கொண்டு வந்ததுனால் என் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி கோலியாத்துக்கு முன்பாக அவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்து முடித்தார். தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் அதைவிட பெரியவராக இருந்து உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பெரியவர். உன் வியாதி எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் அதை சுகமாக்க வல்லமை உள்ளவர். பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். உன் கடன் தொல்லைகள், வருமான குறைவு, வறுமை, வேலையில்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை தாழ்த்தி இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த கர்த்தர் பெரியவர். தேவ ஜனங்களே, இந்த 9வது மாதத்தில் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அநேக கண்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அவர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்களோடு என்னோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உயர்வான ஒரு அற்புதங்களை கொடுக்க போகிறார். இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது. நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நான் துதிக்கிறோமப்பா. இந்த கால வேளையில் கூட இந்த வசனத்தை கேட்குற இந்த புதிய நாளில் ஆண்டவரே, கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய புதிய கிருபைகள் தொடரட்டுமாப்பா. இந்த மாதம் முழுவதுமாக அவர்களை அற்புதமாக நடத்துங்க. நீங்கள் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக, செய்து கொண்டிருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.